ஹாய் எவ்ரிஒன், அனைவரும் இப்பொழுது 2025 எவ்வாறு இருக்கும் என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த 2025 வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது. பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பெயர்ச்சி, ராகுவுடன் சேர்ந்த கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது. முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார். இந்த பக்கம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார். பிறகு குரு பெயர்ச்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷபராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை, அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த பெயர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம். கடக லக்னம், கடக ராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் என்ன சொல்கிறது? வருடத்தின் தொடக்கத்தில் ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் நீசம் அடைந்திருக்கிறது. பிறகு 4 பெயர்ச்சிகள் நடப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது கடகராசிக்கு பலன் சொல்லும் பொழுது பொதுவாகவே நான் ஒரு விஷயம் சொல்வேன். அதாவது கடகராசி இது நாள் வரை அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தால் கசக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறது. கடகராசிக்காரர்கள் ராசியாதிபதி சந்திரன் ரொம்பவும் இயல்பாகவும் கற்பனா சக்தி நிறைந்தவர்களாகவும் மிகவும் வேகமாக செயல்படுபவர்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் ரசித்து ருசித்து நடப்பவர்களாகவும் சமயோஜித புத்தி நிறைந்தவர்களாகவும் நாம் இவர்களை பொதுவாக பார்க்க முடியும். இவர்களுக்கு பிடித்த விஷயம் எதுவோ அதை மட்டும்தான் இவர்களுக்கு பிடித்த விஷயத்தை மட்டும்தான் இவர்கள் செய்வார்கள். கற்பனா சக்தியால் இயற்கைக்கு முழுவதுமாக இவர்கள் தங்களது மனதை பறிகொடுப்பார்கள். நிறைய இந்த கவிதைகள் எழுதுவது, ஓவியங்கள் எழுதுவது, சங்கீதத்தில் புதிதாக பெரிய அளவுக்கு சாதனைகள் செய்வது, நல்ல பேச்சாளர்களாக வருவது, மீடியேட்டர்ஸாக வருவது, ஒரு நேரத்தில் பல பேர் அமர்ந்திருந்தாலும் அனைவரையும் தங்களது ஆற்றலால் திறமையால் அசத்தி அனைவரது கவனத்தையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய நல்ல திறமை நிறைந்த இவர்களுக்கு இதனால் வரை வெளியே சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகள், தோல்விகள், அவமானங்கள் என்பது இந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திரனுக்கு சத்ரு கிரகமாக வந்த சனி பகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்து கொடுத்து கொண்டிருந்தது. நிறைய இவர்களுக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமண தேதிக்கு 2 நாட்கள் முன்புதான் அந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. இதனால் மண்டபத்திற்கு கொடுத்த அட்வான்ஸோ அல்லது பிரிண்டிங் செய்த அந்த கார்டுகள் அனைத்துமே இவர்களுக்கு வீணாகி போய்விட்டன. ஏராளமான பணம் விரயமாகிவிட்டது. நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள், மேலும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன பிரச்சனை என்றே தெரியாமல் இந்த வைத்தியம், பிறகு அந்த வைத்தியம், பிறகு அந்த வைத்தியம் என்று தொடர்ச்சியாக சுற்றி கொண்டே இருப்பது, கடன் வாங்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனைகளா என்று எதிர்பார்க்காமல் அந்த நிமிடத்திற்கு அவர்கள் அந்த கடனை வாங்கிவிட்டார்கள். பிறகு ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடு செய்தார்கள், யாரையோ நம்பி கொடுத்தார்கள், எதுவுமே இவர்களுக்கு வராமல் இன்று லீகல் பிரச்சனையுடன் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்களோ அல்லது இவர்கள் எடுத்து கொடுத்த பொருட்களோ அங்கீகரிக்கப்படாமல் இவர்களுக்கு தொடர்ச்சியாக பலவிதமான பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிழ்ந்து
ஒரு விதத்தில் பூச நட்சத்திரமாக இருக்கட்டும் அல்லது ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கட்டும், என்னென்ன பிரச்சனைகள் வம்பு வழக்கு என்று சொல்கிறார்களோ அவை அனைத்தையுமே கடகராசிக்காரர்கள் இப்பொழுது பூரணமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இவர்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் 8ஆம் வீட்டை விட்டு 9ஆம் வீட்டுக்கு செல்கிறது. இதனால் இவர்களுக்கு பெரிதாக ஒரு ப்ளஸ் வருகிறதா என்றால் மைனஸ் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மைனஸ் இல்லை என்பதே இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதனால் குறிப்பாக இவர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக வெளியே வர ஆரம்பிப்பார்கள். மேலும் 8ஆம் வீட்டில் ராகு வந்து அமர்கிறதே என்று நீங்கள் யோசிக்கலாம். 8ஆம் வீட்டில் ராகு வந்து அமர்ந்தாலும் இந்த ராகுவிற்கு குருவின் பார்வை வந்து விழுவதனால் பூரணமாக 8ஆம் வீட்டில் நமக்கு சில நேரங்களில் சில திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் வரும். அந்த யோகத்தை ராகு இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஏனென்றால் இங்கு பாதகமான பலன்கள் குருவின் பார்வையால் முழுவதுமாக இவர்களுக்கு கட்டுப்படுகிறது. 12ஆம் வீட்டில் இருக்க குரு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விதத்தில் அவயோகமாக தெரிந்தாலும் குருவிற்கு இருக்கும் இடத்தை விட பார்வை பலம்தான் பிரமாதமாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் இவர்களுக்கு இந்த அஷ்டம ராகுவின் வீரியம் அனுகூலமாகத்தான் அமையும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் 2ஆம் வீட்டுக்கு வருவதனால் பொதுவாகவே 2ஆம் வீட்டில் கேது இருக்கும் பொழுது அந்த நபர்கள் பூரணமாக வாக்குகளையோ வார்த்தைகளையோ கொடுக்க மாட்டார்கள். அங்கு இவர்களுக்கு சின்ன சின்ன இஎன்டி, அதாவது இந்த பல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வரும், அவ்வளவுதான். பெரிதாக இவர்களுக்கு பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை. இந்த சனி இவர்களுக்கு இப்பொழுது பாக்கிய சனியாக வருகிறது. குறிப்பாக சனி பகவான் முதலில் குருவின் சாரம், பிறகு சுயசாரம், அதற்கும் பிறகு இவர்களுக்கு புதனின் சாரத்தில் வரும் பொழுது இவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது இந்த வருடத்தின் 2ஆம் பகுதியில், அதாவது மே மாதத்திற்கு பிறகு ஏற்படும். மே மாதம் ஜூன் மாதம் வரை இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு தெளிவு இல்லாத ஒரு சூழ்நிலை போல் காண்பிக்கும். இதன் காரணம் பஞ்சமாதிபதி செவ்வாய் நீசம் என்பதனால். அதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்பா, குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொழுது அதனால் அனுகூலம் இருக்கிறதா, அல்லது ஒரு வீடு அல்லது ஒரு வாகனம் வாங்கும் பொழுது அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதா. ஏனென்றால் இது நாள் வரை நாம் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து விட்டோம். இனி அவற்றை சமாளிப்பதற்குண்டான பலம் நம்மிடம் இல்லை. அதனால் பிரச்சனைகளிலிருந்து எவ்வாறு நாம் ஒதுங்குவது என்று தெளிவாக அந்த ஆவணங்களை இவர்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும். 12ஆம் வீட்டில் குரு இருப்பதனால் இவர்கள் பணத்தை கொண்டு போய் எந்த ஒரு இடத்திலும் பாதுகாப்பில்லாமல் முழுவதுமாக முடக்கம் செய்ய வேண்டாம். அதாவது இந்த அன்செக்யூர்டு லோன் வாங்குவதாக இருந்தாலும் கொடுப்பதாக இருந்தாலும், இன்றைக்கி தான் ஃபோன்லலாம் அப்படி ஒரு பட்டனை டச் பண்ணினாலே நம்ம அக்கௌண்ட்டில் 1 லட்சம் ரூபாய் வந்து விழுகிறதே. பணம் மட்டும் வந்து விழுவதில்லை, இதனால் ஏகப்பட்ட சிக்கல்கள் நமக்கு வருகிறது. ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். அந்த பாஸ்வேர்டை கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய அனைத்து பணமும் மொத்தமாக காணாமல் போய் விடுகிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக புத்திசாலித்தனமாக பார்த்து எவை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதோ அவற்றை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு தேவைப்பட்டால் தொழில்துறை சார்ந்த குருமார்களை அணுகி அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற வேண்டும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். குரு பயிற்சி கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் உங்களுக்கு கொடுத்தாலும் அதனை நீங்கள் எளிதாக பயிற்சி முயற்சிகளில் சமாளித்து விடலாம். இவர்களுக்கு குறிப்பாக வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வது, மேலும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, திருச்செந்தூர், பழனி போன்ற பிரதான ஸ்தலங்களுக்கு சென்று அபிஷேகங்கள், அன்னதானங்கள் செய்வதன் மூலம் அந்த இறுக்கமான ஒரு விஷயத்தை தவிர்த்துவிட்டு இவர்கள் யதார்த்தவாதிகளாக, வெற்றியாளர்களாக வலம் வர முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள்.